இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கிரேட் 1 நியூ மேத்ஸ் வெர்ஸ் பேப்பரில் இருக்கிற பேஜ் நம்பர் 18th டாபிக் பார்க்க போகிறோம். கிரேட் 1ல் நியூ மேத்ஸ் வெர்ஸ் புக் ஃபாலோ பண்ணுறவங்க இந்த டாபிக் பார்த்துருப்பீங்க. குழந்தைங்களுக்கு எந்தெந்த மாதிரிலாம் நமக்கு கான்செப்ட் கொடுத்துருக்காங்க, ப்ராப்ளம்ஸ் எப்படி ரிவைஸ் பண்ணுறதுங்கிறதுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கலாம். இன்க்ரீஸிங் அண்ட் டிக்ரீஸிங் ஆர்டர்ஸ். ஸோ நமக்கு பசங்க நம்பர்ஸ்லாம் எழுதுவாங்க, சொல்லுவாங்க. இப்போ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸிங் அண்ட் டிக்ரீஸிங் ஆர்டர்ஸ் எப்படி பார்க்கணுங்கிறதுக்கு இந்த டாபிக் நமக்கு புக்கில் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாட் யூ மீன் பை இன்க்ரீஸிங் ஆர்டர்? Numbers in increasing order means arranging them from the smallest to the greatest. Smallest to the greatest. So, smallest to greatest. இப்படி எழுதுறது தான் increasing order. That is 0, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 or in increasing order. முடிஞ்சு. அப்போ இன்க்ரீஸிங்னா அடுத்து டிக்ரீஸிங் ஆர்டர் பார்க்கலாமா? Numbers in decreasing order means arranging them from the greatest to the smallest. So greatest வேல்யூலேருந்து smallest வேல்யூக்கு நம்ம எடுக்கிறது. ஸோ greatest to smallestனா என்ன எடுத்துக்கலாம்? greatest வேல்யூ நமக்கு இப்போ தெரிஞ்சது 10. அப்போ 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1, 0 or in decreasing order. ஸோ இப்போ ஒரு டயக்ராமாக அழகாக போட்டிருக்காங்க. இன்க்ரீஸிங்னா நம்ம ஏணி படிக்கட்டில் ஏறுற மாதிரி சின்னதுலேருந்து பெரிய நம்பருக்கு நம்ம ஏறணும். ஸோ 1, 2, 3, 4 அப் டு 9 வரை கொடுத்துருக்காங்க. தட் இஸ் இன்க்ரீஸிங் ஆர்டர். டிக்ரீஸ்னால் இறங்கணும். அப்போ பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பருக்கு. ஸோ 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1 இந்த ஆர்டரில் கோட் பண்ணணும். இந்த டயக்ராம் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். குழந்தைங்களுக்கு ஈஸியாக இன்க்ரீஸிங்னா என்ன, டிக்ரீஸிங்னா என்ன, கீழேருந்து எப்படி ஏறி போகணும், மேலேருந்து எப்படி இறங்கி வர்றது, அதுக்கான விளக்கம் என்னங்கிறது நம்ம ஈஸியாக கொடுக்கலாம். இப்போ எக்ஸசைஸ் ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க, நமக்கு இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரைட் இன் இன்க்ரீஸிங் ஆர்டர். நமக்கு டேர்ம்ஸ் கொடுத்துருக்காங்க நம்பர்ஸு, இதை இன்க்ரீஸிங் ஆர்டரில் எழுதணுமா? ஸோ சப்டிவிஷன் ஏ பாருங்கள். 1, 5, 0, 8, 7, 10 இந்த பேட்டர்னில் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இது இன்க்ரீஸிங் ஆர்டரில் எழுதுனா என்ன வரலாம்? ஃபர்ஸ்ட் வி டேக் வேல்யூ 0. அடுத்து 1, 2 இல்லை, 3 இல்லை, 4 இல்லை, நெக்ஸ்ட்டு 5. அவங்க கொடுத்துருக்கிற டேட்டாவில் நம்ம இன்க்ரீஸ் ஆர்டரில் எழுதினாலே போதும். 5 இருக்குது, 5 எழுதிக்கோங்க. 6 இல்லை, 7, 8, 9 இல்லை, 10. we get answer. சூப்பர். அடுத்து 3, 9, 6, 8, 5, 2 இந்த ஆர்டரில் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்க்ரீஸிங்னா சின்ன நம்பர்லேருந்து பெரிய நம்பரை பார்த்து போகணும்னு சொல்லணும். ஸோ இருக்கிறதுலே லீஸ்ட் வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா 2 தான். அப்போ 2 ஃபஸ்ட் வேல்யூவாக இருக்கலாம். 3 எழுதிக்கலாம். 4 இல்லை, 5 இருக்குது, 6 இருக்குது, 7 இல்லை, 8 இருக்குது, 9 இருக்குது, எழுதியாச்சு. அடுத்த எக்ஸாம்பிள் 4, 8, 7, 9, 2, 1. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா என்ன வந்திருக்கலாம்? லீஸ்ட் வேல்யூனா 1, 2, 3 இல்லை, 4, 5 இல்லை, 6 இல்லை, 7, 8, 9. கரெக்டாக அவங்க கொடுத்துருக்க காலத்தில் ஃபில் பண்ணால் நமக்கு ஃபைனல் ஆன்சர் கரெக்டாக கிடைக்கும். இது இன்க்ரீஸிங் ஆர்டருக்கான எக்ஸாம்பிள்ஸ். அடுத்து டிக்ரீஸிங் ஆர்டர் பார்க்கலாமா? அதே பேட்டர்ன் தான். டிக்ரீஸிங் மீன்ஸ் நம்ம பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பருக்கு கொண்டு வரணும். இப்போ நம்மளுடைய டேட்டா பாருங்கள். ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் ஏக்கு 2, 5, 8, 1, 10, 6 இந்த பேட்டர்னில் கொடுத்துருக்காங்க. ஸோ இருக்கிறதுலே இந்த ஆர்டர்லேயே ஹையஸ்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா 10. அப்போ 10 ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம். அடுத்து 9 இல்லை, 8, 7 இல்லை, 6, 5, 2, 1. தட் இஸ் எனஃப். அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள். நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம நிறைய ப்ராக்டிஸ் கொடுத்துக்கிட்டே இருந்தோம்னா அவங்களே ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிவிடுவாங்க. இப்போ அடுத்த பார்த்தீங்கன்னா 9, 4, 7, 3, 8, 0. ஸோ இதை டிக்ரீஸிங் ஆர்டரில் எழுதுனா என்ன வந்திருக்கலாம்? ஹையஸ்ட் வேல்யூ தான் ஃபஸ்ட்டு கொடுக்கணும். ஸோ ஹையஸ்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா இங்கே 9. அடுத்து 8, 7, 6 இல்லை, இருக்கிற நம்பரில் அரேஞ்ச் பண்ணுங்கள். 4, 3, 0. ஸோ திஸ் இஸ் அவர் ரெக்வயர்ட் ஆர்டர். 9, 8, 7, 11, 4, 3, 0. And last problem 5, 8, 1, 9, 6, 3. ஸோ இந்த பேட்டர்னில் கொடுக்குறாங்கன்னா ஹையஸ்ட் வேல்யூ நம்ம டிக்ரீஸிங் ஆர்டரில் தான் எழுத போகிறோம். 9, 8, அடுத்து 6, 5, 3, 1.
அவ்வளோதான். ரொம்ப அழகாக சொன்னீங்க. இன்க்ரீஸிங் ஆர்டர் எப்படி எழுதணும், டிக்ரீஸிங் ஆர்டர் எப்படி எழுதணுங்கிறத கண்டிப்பாக இந்த கொஷினை மட்டும் கொடுங்க, பசங்க ஈஸியாக எழுதிடுவாங்க. நமக்கு இந்த மீனிங் தெரிஞ்சால் போதும், இந்த டயக்ராம் தெரிஞ்சாலே போதும், ஈஸியாக புரியும். அடுத்த டாப்பிக்காக நமக்கு பேஜ் நம்பர் 19 கொடுத்துருக்க டாபிக் பார்த்தீங்கன்னா நோயிங் ஆர்டினல்ஸ். ஸோ ஆர்டினல்ஸ்னால் என்ன அப்படின்னா பார்ப்போம். Numbers that tell the position of some things are called ordinal numbers or simply say to ordinals. So the position சொல்கிறதும் ordinals சொல்கிறாங்க. Look at the scenes of car racing. So ஒரு car racing ஒரு diagram கொடுத்துருக்காங்க. The red car is first. So firstங்கிறது இதோட ordinal places சொல்கிறது. The green car is second. So second. The black car is third and so on. So fourth place, fifth place, sixth place, seventh place, eighth place, ninth place, 10th place. ஸோ 10 cars எப்படிலாம் மூவ் ஆகுது, அதோட பொசிஷன்ஸ்லாம் எப்படி எழுதணுங்கிறது நமக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்து நமக்கு ஒரு கிளாஸ் ஒர்க்குன்னு ஒரு ஃபில் இன் த பிளாங்க்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் எப்படியெல்லாம் எழுதலான்னு பார்க்கலாம். ஃபில் இன் த கரெக்ட் வேர்ட்ஸில் எழுத சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களே ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, ஒரு 2 to 3 ஹிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்புக்கு ஃபஸ்ட்டு இப்போ நம்ம ஆர்டினல்ஸ் தானே எழுதணும். ஸோ எப்படி எழுதணுங்கிற ஸ்பெல்லிங் மேலே இருக்கும், கரெக்டாக அதை கேட்ச் பண்ணி எழுதினாலே போதும். செகண்ட் பிளேஸ்னால் செகண்ட், தேர்டு THIRD தேர்டு. இந்த ஸ்டெப்பு ஃபோர்த்தாக இருக்கிறதுனால ஃபோர்த் FOURTH. அடுத்து ஃபைவ்னா ஃபிஃப்த்து FIFTH ஃபிஃப்த். சிக்ஸாக இருந்தால் சிக்ஸ்த்து SIXTH சிக்ஸ்த். செவன் டேபிளாக இருந்தால் செவன்த் SEVENTH செவன்த். எயிட் ஸ்டெப்புக்கு எயித்து EIGHTH. நைன்த் ஸ்டெப்புக்கு நைன்த் NINTH. அண்ட் லாஸ்ட் 10th பிளேஸ்ங்கிறப்ப வேறு மார்க் கொடுத்துருக்காங்க. 10th TENTH. இந்த மாதிரிலாம் நமக்கு பசங்களுக்கு எக்ஸசைஸ் கொடுக்க அவங்களுக்கு அந்த ரீடிங் ஸ்கில்லும் அதிகமாகும், ஸ்பெல்லிங் எழுதுறதும் நல்லா கரெக்டாக எழுதுவாங்க. அண்ட் ப்ராக்டிஸ் நிறைய கொடுத்தா ஈஸியாக அவங்க ஐடென்டிஃபை பண்ணிக்குவாங்க. ஓகே, நமக்கு இந்த கொஷின் தான் கொடுத்துருக்காங்கங்கிறது அவங்களுக்கு ஈஸியாக புரியும். ஸோ இன்னைக்கு கிளாஸில் பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தது இன்க்ரீஸிங் அண்ட் டிக்ரீஸிங் ஆர்டர்ஸ் எப்படிலாம் கொடுப்பாங்க, நோயிங் ஆர்டினல்ஸ்னால் என்ன, அதில் எப்படிலாம் நம்ம எழுதணும், அதெல்லாம் பார்த்துருந்தோம். கண்டிப்பாக வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பேரண்ட்ஸ் நீங்கள் பாருங்கள், பார்த்துட்டு இதில் என்னென்ன கண்டென்ட்ஸ் இருக்குங்கிறது குழந்தைங்களுக்கு இதை தவிர வேறு எக்ஸாம்பிள்ஸ் நிறைய இருக்கும், ட்ரை பண்ணுங்கள். நம்ம சேனல்லே நிறைய எக்ஸாம்பிள்ஸ்லாம் போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன டவுட்னாலும் நீங்கள் KanithaPezhai@gmail.com மெயில் ஐடிக்கு அனுப்புங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டாபிக் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.